ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர்தாமே உங்களை வழிநடத்துவாராக. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் இன்றைக்கும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் தந்து அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. மரணத்திற்கு அதிகாரியாக இருந்த பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழித்தார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. உங்களுக்கு விரோதமாக, எதிரடையாக, மனுக்குலத்திற்கு எதிரடையாக இருந்த எல்லா விதமான சத்துடைய தந்திரமான கிரியைகளையும் அழித்து தேவன் ஒரு புதிய பலனை தந்திருக்கிறார், புதிய கிருபைகளை தந்திருக்கிறார். அவர் சிலுவைக்கு போனபடியினாலே, அவர் சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார், கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபையினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த மேலான கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். எப்பொழுதும் கர்த்தரோடு கூட நாம் இணைந்திருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் கலங்கி நிற்காதபடிக்கு எனக்காக யாவற்றையும் செய்து முடித்த என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு எதிரடையாக இருந்த எல்லாவற்றையும் அவர் அளித்திருக்கிறார். ஜீவனையும் அழியாமையையும் அவர் எனக்கு தந்திருக்கிறார். நித்திய காலமாய் தேவனுடைய பிள்ளையாய் நான் என்றென்றைக்கும் அவருடைய சமூகத்திலே இருக்கும்படியான அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தேவனோடு உள்ள அந்த அன்பிலும் ஐக்கியத்திலும் நாளுக்கு நாள் நாம் வளர்ந்து பெருகுவோம். புதிய பலத்தோடும் புதிய வல்லமையோடும் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.